எங்களை கொஞ்சம் நஞ்சமாவா விரட்டணும். அதெல்லாம் அவங்க மனசுல அப்படியே பதிஞ்சு போச்சியா. ஏன் சுப்பு அம்மா எங்க எல்லாருக்கும் வாங்கி வந்திருக்கியே, அப்பா கொண்டு வாங்கிட்டு வரலையா? என்னதான் இருந்தாலும் புருஷனை விட்டு கொடுக்க மாட்டீங்களே. அவங்களுக்கு இல்லதா, உங்களுக்கு வாங்கினதை விட டபுள் மடங்கு அவங்களுக்கு வாங்கிட்டு வந்திருக்கோம். 1000 தான் நீங்க எங்களை திட்டினாலும் பெத்த தகப்பனை நாங்க சும்மா விட்டுருவோமா? பட்டு வேட்டியும் சிப்பாவும் வாங்கிட்டு வந்திருக்கோம். வாங்க இப்படி இப்படி வாங்கப்பா. All daddies come. இத வாங்கிட்டு எங்களை ஆசீர்வாதம் பண்ணுப்பா. பண்ணுங்க. வாங்கிட்டு சந்தோஷமா நல்லா இரு மகனே, நல்லா இரு. என்னப்பா அது 1000 2000 விலை போட்டுருக்கு. இவ்வளவு விலை கொடுத்து எங்களுக்கு எதுப்பா வாங்கிட்டு வந்திருக்கீங்க? இவ்வளவு நாளா கோமணத்தையும் தொண்டையும் கட்டிக்கிட்டு எங்களுக்காக கஷ்டப்பட்டீங்கல்ல. இனிமேல் உங்களுக்கு நாங்க சம்பாரிச்சு போட போறோம். போய் இன்னைக்கு தாண்டா நாம அப்பா அம்மா மூஞ்சில உண்மையான சந்தோஷமே தெரியுது. அது மட்டும் இல்லடா, அவங்களுக்கு இன்னைக்கு தாண்டா உண்மையிலே பொங்கல். இதை விட கேவலம் எங்களுக்கு வேற கிடையாது. இந்த விளக்கமெல்லாம் எனக்கு தேவையில்லை. பார்சோரை இழுத்து மூட முடியுமா முடியாதா? முடியாதுங்க. என்னடா கையை தூக்குற? யாருகிட்ட பேசுறோங்கிறது உனக்கு ஞாபகம் இருக்கா? நான் இருக்கீங்க, இந்த ஊர் பண்ணையார்ட்ட பேசிக்கிட்டு இருக்கான். யோ, என்ன எதிர்த்துட்டீங்க? ஒரு பையன் உயிரோட இருக்க மாட்டீங்க. ஜாக்கிரதை. இருங்க. ஏன்பா பண்ணையாரை இவ்வளவு தூரம் சொல்றாருல்ல, அனாவசியமா ஏன் அடம் பிடிக்கிறீங்க? பேசாம இழுத்து மூடி போக வேண்டியதானே? யோ, அதான் இத்தனை பேர் சொல்றாங்கல்ல முடியாதுன்னு, அப்புறம் உனக்கு வேற தனியா சொல்லுவாங்க. என்னையா கடைசியா சொல்றேன், அநியாயமா உங்களோட சேர்ந்து கெட்ட அழிஞ்சிடாத. மரியாதை உங்களை விட்டு வந்துரு. அடச்சி கையடியா. யோ, நீதான் நான் உன் வீட்டுக்குள்ள நுழைய கூடாதுன்னு சொல்லிட்டேல, அப்புறம் என்னையா? தபார், எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம், என் தொழில் தான் முக்கியம். அதுல எவனாவது தலையிட்டீங்க மவனை நடக்கிறதே வேற. என்னையா முடிவா சொல்றேன், கடையை மூட முடியுமா முடியாதா? தபார், நாங்களும் முடிவா சொல்றோம், கடையை மூட முடியாது. என்ன